ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் கெமிஸ்ட்ரி. டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கெமிஸ்ட்ரியில் 3வது வீடியோ பார்க்குறோம். இதுக்கு முன்னே 2 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அப்படின்னா தான் இதுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ முன்ன பார்த்த வீடியோவுக்கு அதில் சொல்லாத தியரிட்டிக்கலாக கொடுக்க முடியாத ஒரு ஸ்டோரி பேஸ்டு கொடுக்க முடியாத சில 1 மார்க்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இதில் வந்து அப்படியே சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது முடிஞ்ச உடனே அப்படியே இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாப்பிக்கை உங்களுக்கு அந்த ஒரு கதை பேஸில் நம்ம வந்து சொல்லலாம். சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு, புவியில் உள்ள எத்தனை விழுக்காடு ஆக்சிஜன் அமேசான் காட்டில் உருவாகிறது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அல்லது 20 விழுக்காடு ஆக்சிஜன் எந்த காட்டில் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது கேட்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 20% மேலே ஆக்சிஜன் அப்படிங்கிறது அமேசான் காட்டிலிருந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் 1 அவுன்ஸ் தேக்கரண்டி தங்கத்தை ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவு கிடைக்கக்கூடிய ஒரு தங்கத்தை 80 கிலோமீட்டர் வரைக்கும் நாம் வந்து கம்பியாக நீட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நமது உடலில் உள்ள கார்பனினுடைய அளவை கொண்டு 9000 பென்சிலுக்கு மை நிரப்ப முடியும். அதாவது பென்சில் அந்த கருப்பாக இருக்கக்கூடியது கார்பனினுடைய புற வேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பனை வச்சு கிட்டத்தட்ட 9000 பென்சிலுக்கு அதை கிரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தென் வைரத்தை பயன்படுத்தி வெட்ட முடியாத ஒரு பொருளையும் எதை பயன்படுத்தி வெட்ட முடியும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டால் சரியான விடை வந்து செனான் லேசரை பயன்படுத்தி. ஆக்சுவலாக வைரத்தை வச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் வெட்டலாம். ஆனால் அதை வச்சு வெட்ட முடியாத ஒரு பொருளையும் இந்த லேசரை வச்சு நாம் வெட்டலான்னு சொல்கிறாங்க, செனான் லேசரை. தென் சராசரி மனிதனில் உடலில் டேஸ் கிராம் உப்பு இருக்கும். நார்மலாக நம்மளுடைய உடம்புல சராசரியாக 250 கிராம் உப்பு நம்மளுடைய உடம்புல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ உப்பு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். தென் அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எந்த உலோகம்? உருகுநிலை அப்படிங்கிறது டங்ஸ்டன் அப்படிங்கிறதுக்கு 3410 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இதனுடைய உருகுநிலை மதிப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். தென் பினாலிக் சேர்மம் காய் பழங்களின் சுவை மற்றும் நிறம் அப்படிங்கிறது, தென் காய் பழங்களுடைய வாசனை அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இந்த பினாலிக் சேர்மம் அப்படிங்கிறதான் காரணமாக சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த பினாலிக் சேர்மம் அப்படிங்கிறது தான் காற்று கூட வினைப்பட்டு மெலானின் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆப்பிளில் அந்த பழுப்பு நிறம் மாதிரி தெரியும்ல, வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு காரணமாகவும் இந்த பினாலிக் சேர்மம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. வெள்ளியானது சல்ஃபர் சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய பளபளப்பை இழந்துரும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. தென் எலுமிச்சை சாறு அப்படிங்கிறதுல சிட்ரிக் அமிலம் இருக்குது. சமையல் சோடா அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் உப்பு ப்ளஸ் நீர் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு வினை மாதிரி. சரிங்களா? எலுமிச்சை சாறையும் சமையல் சோடாவையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியில் வரும். அதே மாதிரி உப்பு அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நீரும் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். எலுமிச்சை சாரும் சமையல் சோடாவும் வினை படுபொருள் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு, உப்பு, நீர் அப்படிங்கிறத வினை விளைபொருள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தென் இஸ் என்ற சத்தம் வருவதற்கு காரணம் அப்படிங்கிறது கரியமில வாயு. ஸோ அதில் வினைப்படும் போது ஒரு சவுண்டு பொங்கிட்டு வருதுன்னு வைங்களேன். ஸோ அந்த எலுமிச்சை சாறில் சமையல் சோடாவை போடும்போது ஒரு சவுண்டோட தான் நுரை மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கான ரீசன் கரியமில வாயு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. வினிகர் அப்படிங்கிறது புலிக்காடி. தென் கரைப்பொருள், கரைப்பான், கரைசல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது சர்க்கரையை தண்ணியில் கொட்டணும் அப்படின்னா தண்ணி வந்து கரையாது, மாறாக சர்க்கரை தான் தண்ணியில் கரையும். அப்போது கரையக்கூடிய அந்த ஒரு பொருளை கரைப்பொருள்னு சொல்கிறோம், கரைக்கக்கூடிய அந்த பொருளை கரைப்பான்னு சொல்கிறோம், கிடைச்ச ரிசல்ட்டை கரைசல்னு சொல்கிறோம். சரியா? சரி, ஓகே. தென் நீர் அப்படின்ற ஒன்றில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. உப்பு அப்படிங்கிறது சோடியம் மற்றும் குளோரினுடைய கலவை தான் உப்பு. சோடியம் மற்றும் குளோரினுடைய கலவை தான் உப்பு. உப்புங்கிறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. தென் வெங்காயம் அப்படிங்கிறத நாம் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கான காரணம்
புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு வெளிப்படக்கூடிய ஒரு நிகழ்வுனால தான் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது கண்ணில் வந்து தண்ணி தண்ணியாக வரும். ஸோ அதே வெங்காயத்தை தண்ணியில் நனைச்சி வெட்டணும் அப்படின்னா அந்த வாயு வெளிப்படாதுன்னா அந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு பொருள் இருந்து வெட்டும்போது வாயு வெளியில் வராமல் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீசன் அடிப்படையாக வச்சு தண்ணியில் நனைச்சி வெட்டணும்னா கண்ணு எரியாதுன்னு சொல்லுவாங்க. தென் சோப்பு தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இந்த சோப்பு பற்றி தென் டிடர்ஜெண்ட்டை பற்றி பின்னாடி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். சோப்பு தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துகிறாங்க. தென் மூலக்கூறு அப்படிங்கிறதுல நார்மலாக இந்த தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நீர் விரும்பக்கூடிய ஒரு பகுதியும் நீரை வெறுக்கக்கூடிய ஒரு பகுதியும் அப்படிங்கிற மாதிரி 2 முனைகள் இருக்குது. அந்த 2 முனைகள் இருக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணியில் துணி துவைக்கும் போது அதனுடைய அழுக்கு போகிறதுக்கான ரீசன். சரியா? சரி. தென் சில உலோகம் அமிலத்துடன் வினைப்பட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றுவது கிடையாது. நார்மலாக பொதுவாக அமிலம் கூட எந்த ஒரு உலோகம் வினைப்பட்டாலும் இந்த ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனியை வெளியிடும். H+ அப்படின்னு சொல்லக்கூடிய அயனியை வெளியிடும். ஆனால் இந்த ஏஜி மற்றும் Cu அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜி அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இதில் 2 இருக்குது. ஒன்று ஏயு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளி, காப்பர் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோகங்கள் கூட வினைப்படும் போது ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுவை வெளியிடாது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஏஜி அப்படிங்கிறது சில்வர், அதாவது வெள்ளி அப்படின்னு சொல்லுவல்ல, அது Cu அப்படிங்கிறது குப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சில உலோகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுவது கிடையாது. காரங்கள் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஆக்சைடு அப்படிங்கிறது OH. சரிங்களா? ஸோ இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H+ மென்ஷன் பண்ணுவோம். அமிலங்கள் கூட வினைப்பட்டு ஹைட்ரஜன் அயனி கொடுக்கக்கூடியது உலோகத்தினுடைய பண்பு. அதே மாதிரி ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது OH அப்படின்னு சொல்லக்கூடிய அயனியை வெளியிடக்கூடியது காரங்கள் கூட வினைப்பட்டு. ஸோ அப்படி பார்த்தாலும் இந்த வெள்ளி, குப்ரம், குரோமியம் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சைடு கூட வினைப்படுறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த காப்பர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா வெள்ளி, அப்புறம் குரோமியம், இதை 3ஐயும் தனியாக நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட்டு முட்டைகள் அழுகும் போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வெளியேறுகிறது. முட்டைகள் கெட்டு போச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு வெளிப்படுவதனால தான் அந்த முட்டைகள் அப்படிங்கிறது உடைக்கும் போது ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு அழுகிய முட்டையினுடைய ஸ்மெல் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம், அதையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த முட்டைகள் கெட்டு போச்சுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய வாயு வெளிவருமாமா. தென் பேரண்டத்தில் காணப்படக்கூடிய அணுக்களில் எத்தனை சதவிகித ஹைட்ரஜன் இருக்கு? பேரண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 74% ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்றாங்க. அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர்ல திண்மமாக இருக்கக்கூடியது கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாம் திண்ம நிலையில இருக்கும். அதே அறை வெப்பநிலையில் நீர்ம நிலையில் இருக்கக்கூடியது புரோமின். அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் இருக்கக்கூடியது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம். உரங்கள் மற்றும் பட்டாசு செய்ய பயன்படுத்தக்கூடியது பாஸ்பரஸ். உரங்கள் மற்றும் பட்டாசு செய்ய பயன்படுத்தக்கூடியது பாஸ்பரஸ். சிறந்த பூஞ்சை கொல்லி என்ன? சல்ஃபர். சிறந்த பூஞ்சை கொல்லி சல்ஃபர். சல்ஃபரும் ரப்பரையும் சேர்த்து தான் வல்கனைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை பண்ணுவோம். சல்ஃபர் ப்ளஸ் ரப்பர் தான் வல்கனைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கக்கூடியது பெட்ரோல். புகையிலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் நிக்கோட்டின். 22 கேரட் தங்கத்தை நம்ம 916 கேரட் தங்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 916% அப்படிங்கிற அளவு அதில் தங்க தனிமம் கலந்திருக்கிறதா அர்த்தம். இரும்பு அப்படிங்கிறது அது இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் என்ன இருக்கும், அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இரும்பு சத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இவருக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் ரத்தச்சோகை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே இது இரும்பு சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிடோரிலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு நீர். நார்மலாக நீரில் என்னென்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும்,
ஆக்சிஜன் இருக்கும். சரிங்களா? நீரில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கும். நீர் அப்படிங்கிறதுக்கான வேதி வாய்ப்பாடு H2O. அப்போது இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இது ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நிறை அப்படின்னா என்ன, எடை அப்படின்னா என்னன்னு இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம். நிறை அப்படிங்கிறது எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிச்சுக்கும் அப்படிங்கிறது நிறை. எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிச்சுக்கும் அப்படிங்கிறது நிறை அப்படின்னு சொல்லுவோம். எடை அப்படிங்கிறது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ நீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம்னு கேட்டால் 1:8, எடை விகிதம்னு கேட்டால் 8:1. இது ரெண்டையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இடத்தை அடைச்சிக்கிறக்கூடிய பண்பு அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா 1:8, எடை விகிதம் அப்படின்னு கேட்டால் 8:1. தென் ஒரு துளி நீரில் 10⁻21 துகள்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நாம் விடக்கூடிய ஒரு டிராப் தண்ணியில் ஸோ அதில் எவ்வளவு இருக்குது, 10⁻21 துகள்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10க்கு அப்புறம் 10 அப்படின்றதுல பவரில் 21 சைஃபர் போட்டால் இது எவ்வளவு துகளோ அவ்வளவு துகள் அப்படிங்கிறது ஒரே ஒரு டிராப் நீரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். த நெக்ஸ்ட்டு காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது 75.50% இருக்குமா, ஆக்சிஜன் அப்படிங்கிறது 23.20% இருக்குமா, ஆர்கான் அப்படிங்கிறது 1% இருக்குமா, கார்பன் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடுங்கிறது 0.046% இருக்குமா, ஹீலியம் மற்றும் நியான் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குமாமா. இவ்வளோ வாயுக்கள் அப்படிங்கிறது காற்றுல கலந்துருக்கக்கூடிய வாயுக்கள். இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனினுடைய சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட்டு கலவையில் உள்ள பகுதி பொருட்களை பிரித்தல். இப்போ நம்ம வந்து பார்த்துருந்தோம் தனிமம், சேர்மம், கலவை அப்படின்னு ஒரு விஷயத்தில் தனிமம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சில வகைகள் பற்றி, தென் அதுக்கடுத்து சில முக்கியமான கண்டென்ட்டை பார்த்துட்டு இப்போ கலவை அப்படின்னு ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வர்றோம். இப்போ கலவை அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட அளவு நிறை விகிதம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவில் சராசரியாக அளவில் இல்லாமல் ஏதோ ஒரு அதுக்கு உண்டான ஒரு பண்புல. இப்போ லைக் நமக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போது சிம்பிளாக ஒரு ஜூஸ் எடுத்துப்போம். சரிங்களா? ஜூஸ் வேணாம், ஒரு டீ எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு டீ எடுத்தோன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்ன இருக்கும், பால் அப்படிங்கிறது இருக்கும், சர்க்கரை அப்படிங்கிறது இருக்கும், டீ தூள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3 கலந்தாதான் நமக்கு வந்து டீ. கரெக்டாக? ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் குறிக்கக்கூடிய டீ அப்படிங்கிறது ஒரே அளவில் இருக்குமா, ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. பால் அப்படிங்கிறது ஒரு விகிதம் இருக்கலாம், சர்க்கரைங்கிறது ஒரு விகிதம் இருக்கலாம், டீ தூள் அப்படிங்கிறது ஒரு விகிதம் இருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு விகிதத்தில் கலந்துருக்கணும். அதே மாதிரி இது என்ன அளவில் கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இப்படி கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே பொருளை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொருளை நம்ம கலவையில் சொல்லுவோம். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போது அப்படி இருக்கக்கூடிய கலவைகளை பிரித்தெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில முறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று, தெளிய வைத்து இருத்தல். இதில் நீர் கூட பெரிய பெரிய துகள்கள் அப்படிங்கிறது கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா இந்த பெரிய துகள்கள் எல்லாமே கீழே வீழ்படிவாக படிஞ்சிரும். மேலே இருக்கக்கூடிய நீரை பிரித்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, வடிகட்டுதல். நீர் கூட சிறிய துகள்கள் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை மூலமாக பிரிக்கலாம். லைக் நமக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி பைப்பில் ஒரு துணியை கட்டி விட்டு பிடிப்போம்ல, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதுலேருந்து வரக்கூடிய துருக்களாக இருக்கட்டும், தூசிகளாக இருக்கட்டும், அதிலே வடிகட்டக்கூடிய நிகழ்வுகளை சொல்லியிருப்போம். தென் வாழை வடித்தல் அப்படிங்கிறது எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு நீர்மம், எளிதில் ஆவி ஆகாத ஒரு திண்மம். இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா வாழை வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அடிப்படையாக நம்ம வந்து பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது சூடுபடுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நீர்மம் ரொம்ப சீக்கிரமாக ஆவியாக மாறிடணும் அப்படிங்கிற ஒரு பொருள் கூட ஆவி ஆகாத ஒரு திண்ம பொருள் கலந்துருந்துச்சுன்னா அதை வாழை வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வின் மூலமாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பின்ன வாழை வடித்தல் அப்படிங்கிறது கொதிநிலை வேறுபாடு. 2 பொருள் கலந்துருக்கு, அந்த 2 பொருளுடைய கொதிநிலை வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதை பின்ன வாழை வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பொருள் கொதிநிலை அப்படிங்கிறது சீக்கிரம் ஆவியாகக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறத சொல்லுவோம்ல, அதை அடிப்படையாக வச்சு சீக்கிரம் ஆவியாக போயிடும், இன்னொன்று போகாது அப்படிங்கிற மாதிரி. தென் பிரிப்புணல் அப்படிங்கிறத வச்சு ஒன்றுடன் ஒன்று கலவாத திரவத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா பிரிக்கலாம். ஸோ தண்ணி மேலே எண்ணெய் கலந்துருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை பிரிக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லுவாங்க. பதங்க மதல் அப்படின்னு ஒரு முறையின் மூலமாக
மூலமாக ஆக்சுவலாக வந்து திண்மம் அப்படிங்கிறது நேரடியாக வாயு நிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு பொருட்களை பதங்கமாதல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலான்றாங்க. நிறப்பகுப்பு முறை பரப்பு கவரப்படும் தன்மையினுடைய வேறுபட்ட ஒரு பொருள். அதாவது நிறப்பகுப்பு முறையில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ காந்த பொருள் இருக்குது, காந்தம் அல்லாத ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காந்தத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருளை காந்தத்தன்மை இல்லாத ஒரு பொருளை அடிப்படையாக வச்சு ரெண்டையும் அந்த காந்தத்தன்மையில் ஒரு காந்தத்தை வச்சு அதை பிரிச்செடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி பிரிச்செடுக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் உரங்கள், அப்புறம் சிமெண்ட்டு, தென் அதுக்கடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.